ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரக பெயர்ச்சியை பற்றி தாங்க இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க, எல்லாருமே விருப்பப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கிரக பெயர்ச்சி அப்படின்னா அது குரு பெயர்ச்சி மட்டும்தான். ஏன்னா குரு தனக்காரகன், எப்போதுமே சுபகிரகம்னு சொல்லக்கூடியவர். இவருடைய பயிற்சி நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதே போல் எல்லாருடைய நம்பிக்கையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் குரு பகவானும் இருக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சனியினுடைய பயிற்சியும் ராகுகேதுவினுடைய பயிற்சியும் சரியாக அமையாதவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அந்த வரிசையில் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம்னு சொல்லக்கூடியவருங்க. இவருடைய பயிற்சி வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகியிருந்தாலுமே கூட 14ஆம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகிறாரு. ஸோ இவருடைய பயிற்சி பார்த்திங்கன்னா பலருக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குரு பயிற்சியானது எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் துலாம் ராசினியர்களுக்கு கொடுக்க போகுது. சொல்லப்போனால் ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு பார்க்குறதுக்கு தனக்காரகன். குரு பகவான் பணத்துக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா தனம் பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருவருடைய ஜாதகத்தில் குரு தான் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் சுபபோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணம் கையில் இருக்குமா, ஆனால் இந்த குரு கொடுக்கக்கூடிய பணம் என்பது பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2024 ரிஷபராசியில் பயிற்சியாகி இருந்தாருங்க. இப்போது இந்த நிலையில் 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இரவு 11 மணி அளவில் மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இது 12 ராசிகளுக்குமே மாற்றங்களை கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த டைமில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குருவினுடைய பிரசித்தி பெற்ற கோவில்னு சொல்லக்கூடியது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் தாங்க. மற்ற சிவாலயங்களில் இருக்கக்கூடிய குரு சன்னதிகள்லையும் வாக்கியப்படி மே மாதம் 11ஆம் தேதி விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடத்துவாங்க. குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் தாங்க இருப்பார். அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைமில் பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுப்பார். மேலும் குருவினுடைய பார்வை பலம் பெற்ற வீடு அப்படிங்கிறது மிதுனம் தாங்க. மிதுனம் அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. மிதுனத்துக்கு குரு பகவானால் பல விதத்தில் நன்மைகள் தான் ஏற்பட போகுது. குருவினுடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் சூப்பராக இருக்கும். அதாவது பார்வைக்கு தான் பலம் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோன்னா இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. அது என்னென்ன வகையில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தென்குடி திட்டை செல்வது நல்ல பலன்களை இந்த டைமில் கொடுக்கும். ஸோ கை கால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. 9ல் வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஓராண்டுக்கு உங்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டில் உங்களுடைய அடித்தளத்தை நீங்கள் அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. சொல்லப்போனால் துலாம் ராசி நேயர்களுக்கு சமுதாயத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பானது இப்போ கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. இது வரைக்கும் சுபகாரியத்தில் தடைகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இனி சுபகாரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய விஷயத்துலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றங்கள் தாங்க ஏற்பட போகுது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 இந்த பாடல்களை நீங்கள் படிக்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ராகு பார்த்திங்கன்னா 5ஆவது இடத்துல வர்றாரு. பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை ஏற்படக்கூடியதை இவர் தடுக்க போகிறாரு. ஸோ பூர்வ புண்ணிய தோஷம் நீங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நல்ல விஷயங்கள் தாங்க நடக்க போகுது. சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு பயமுமே தேவையில்லாதது. 2027ஆம் ஆண்டு வரைக்குமே 6வது வீட்டில் சனி பகவான் வலிமையாக அமர்ந்திருக்க போகிறாரு. ஸோ சனி 6ல் அமர்ந்திருக்கும் பொழுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு அனுகூலங்களை தான் கொடுக்க போகிறாரு. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2028 வரைக்குமே சனி இருக்க போகிறாருங்க. ஸோ குரு சனி இந்த 2 கிரகங்களுமே அடுத்தடுத்து 3 ஆண்டுகளுக்கு நீங்கள் தான் ராஜா அப்படின்றத நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டைமில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களை வெகு சிறப்பாக வளர்ச்சி அடைய வைக்கும். கட்டாயமாக இந்த டைமெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.
ஏன்னா எடுத்த காரியங்களை எல்லாத்துலேயுமே வெற்றிகளை பார்க்கறதுனால நீங்கள் எதை வேணாலும் தைரியமாக வந்து துணிஞ்சு செய்யலாம். பெருசாக பதவி, பொறுப்பு, தடைப்பட்டு இருந்த கல்வி, உத்தியோகம், வியாபாரம், தொழில், திருமணம், குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து இப்போ சரி பண்ண போகிறீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகுங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு க்ரீன் சிக்னல் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக இனி உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சின்னதாக ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா கூட அதில் உங்களுக்கு பல மடங்கு பலன்களை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இனி எல்லா விஷயமுமே வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க. அதனால் இனி நீங்கள் வந்து உங்களுடைய ரூட் வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம். நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர யோகத்திற்கான அமைப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா 3க்கும் 6க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ல் வந்து இப்போ இருக்கிறாரு. ஸோ உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாரு. அதனால் எல்லா காரியங்களையும் வந்து தைரியமாக நீங்கள் வந்து செய்யலாம். அதுவும் இளம் வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய நிலைக்கு போகிறதுக்கான யோகங்கள் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகங்கள் கூட வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டுபிடிப்புகள், அதாவது ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவங்க, நிறைய ஆப்களை கண்டுபிடிக்கிறவங்க, சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கக்கூடியவங்க, இது மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சினிமா, மீடியா, ஸ்போர்ட்ஸு, இசை, அரசு, உத்தியோகம், இராணுவம், இப்படி எல்லா இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்குமே ஒரு அருமையான ஒரு காலகட்டங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான், கவலையப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நல்ல பதவி கிடைக்கும். நீதிபதி ஆகணும் அப்படின்னு நினைத்து இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காலகட்டம். கட்டாயமாக நீங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்ய ஆக முடியும். பெற்றோர், பெரியோர் இவங்களுடைய ஆரோக்கியத்திலலாம் கொஞ்சம் அக்கறை வந்து எடுத்துக்கோங்க. அவங்களோட சின்ன சின்ன மோதல்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெருசாகாமல் வந்து பார்த்துக்கோங்க. அது நல்லது. எல்லாத்தையுமே வந்து பேசி தீர்க்கறதுனால நிறைய விஷயங்களில் வந்து ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் பேசியே ஒரு சில விஷயங்களை நீங்கள் முடிக்கிறதுக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது ஏற்படக்கூடிய குரு அற்புதமான பயிற்சிகளையும் மாற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா 7ஆம் பார்வையாக தனுசு ராசியையும், 9ஆம் பார்வையாக கும்ப ராசியையும், 3ஆம் பார்வையாக மிதுன ராசியையும், 5ஆம் பார்வையாக துலாம் ராசியும் வந்து பார்க்குறாரு. ஸோ குரு எப்போவுமே பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலத்தை அதிகமாக வந்து கொடுப்பாரு. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 8லேருந்து 9க்கு வந்து போயிருக்காரு இல்லையா? அதனால் விசேஷமான பார்வை வந்து உங்களுக்கு கிடைக்கிது. 5, 7, 9 ஆகிய பார்வைகள் முறையை பார்த்தோன்னா ஜென்ம ராசியில் 3, 5 இடங்கள்லையும் பதிய போகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால் சகல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. அதே சமயம் பொறுமை இருந்தால் தான் உங்களுக்கு பெருமை அப்படின்றது கிடைக்கும். அந்த பெருமைகள் வந்து நிலைக்கவும் செய்யும். அதனால் கட்டாயமாக பொறுமையோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகளானது காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் விசேஷங்கள்லாம் வரிசையாக வந்து நடக்க ஆரம்பிக்குங்க. இனி உங்களுக்கு சந்தோஷங்கள் தான் வந்து கிடைக்க போகுது. விலகி இருந்த நட்புகளோ சரி, உறவுகளோ சரி, இனி உங்களை வீடு தேடி வந்து சேருவாங்க. யாருக்கிட்டேயுமே கடுஞ்சொல் மட்டும் பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவிகள் வந்து செய்யுங்க. குழந்தைகளால் பெருமைகள் சேரப்போகுது. அதே போல் வாழ்க்கை துணையோடையும் அந்யோன்யமானது உருவாகும். செய்தொழிலில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஆதாயங்களானது கிடைக்க போகுதுங்க. அதே போல் புதிய புதிய முதலீடுகளில் மட்டும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக வந்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பொறுமையாக மட்டும் இந்த டைமில் செஞ்சீங்கன்னா போதுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சனி பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இனி வந்து உங்களை யாருமே வந்து அசைச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் ஏராளங்க. கடந்த 10 வருடங்களாக கூட நீங்கள் வந்து படாத பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் இனி அப்படியெல்லாம் எதுவுமே வந்து நடக்காதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். முடிந்த அளவுக்கு பெரியவர்களுக்கு உதவி செய்யுங்க. அனாவசியமான பேச்சுக்களை குறைங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு செயல்பாடோடு நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா போதும். எல்லா விஷயத்தையுமே உங்களால் வந்து தீர்க்க முடியும். இந்த காலகட்டங்களில் சின்ன சின்னதாக ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறதுனால முழுமையாக ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கோங்க. சரியான உணவுகளும் சரியான ஓய்வுகளும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை சீராக வைத்திருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த பதிவில் துலாம் ராசி நேயர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கிடுச்சிங்க. இனி நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் செயலாற்ற முடியும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க. கோடீஸ்வர யோகத்திற்கான அமைப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் வாய்ப்பு
வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியவங்க கட்டாயமாக முன்னேறுவீங்க. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலோட எப்போதும் இணைந்திருங்க. மேலும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.